To all, today we have to discuss about Python variables and operators. This chapter is only introduction about the Python programming. Python is a general purpose programming language. பைத்தான் வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஏன் ரீசன் அப்படின்னா இது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ரன் ஆகும். இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா ஜூடோ வான் ரசம். செகண்ட் பாயிண்ட்டு ஜூடோ வான் ரசம்ன்றவர் தான் கண்டுபிடிச்சார். ரிலீஸ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1991 தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அந்த 4th பாயிண்ட்டு பைத்தான் கார்டை தேவையில்லை, அது நம்ம புக்கில் இல்லை, விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டு தான் வந்து மெயினான பாயிண்ட்டு. ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமு ஜூடோ வான் ரசம்ன்றவர் கண்டுபிடிச்சாங்க. ரிலீஸ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1991. ஓகேவா? இதை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்கிறாங்க. பைத்தான் சப்போர்ட் ப்ரொசீஜரல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா ஆல்ரெடி நம்ம 11th படிச்சிருக்கோம். பாலிமார்ஃப், செமிகட்டிக்ஸ் இதெல்லாம் வரும். பைத்தான் இஸ் ப்ரோக்ராம் ஆஸ் வெல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்ட் மீன்ஸ் ப்ரோக்ராம் தான். இட் இஸ் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்னன்னு சொல்லணும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து 2 மோட்ஸில் இருக்கும். ஒன்று ஸ்கிரிப்ட் மோடாக இருக்கும், இல்லாட்டி இன்டராக்டிவ் மோடாக இருக்கும். 2 மோட்ஸில் தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஒன்று ஸ்கிரிப்ட் மோடு இல்லை இன்டராக்டிவ் மோடு. இப்போ ஸ்கிரிப்ட் மோடு பாருங்களேன். A scripting language is a programming language designed for integrating and communicating with other programming languages. ஸ்கிரிப்ட்னா ஒரு ஸ்கிரிப்ட்லேருந்து இன்னொரு ஸ்கிரிப்டை வந்து இன்டகிரேட் பண்ணுறது. பைத்தானில் வந்து C++ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். அப்போ அதர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னென்னா தெரிஞ்சிருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட், விபி ஸ்கிரிப்ட், PHP, பைத்தான் இதெல்லாமே அதர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ரைட் எனி 4 ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ன்னு கேட்டால் இது எழுதணும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பாருங்கள், வித் அதர் லாங்குவேஜில் அடாப்ட் ஆகிருக்கும். அப்போ அது என்னென்னா ஜாவா, C++, இதெல்லாமே அதர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது ஒரு டாபிக் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். 8 ஃபியூச்சர்ஸ் இருக்குது பாருங்கள். ஈஸி, எக்ஸ்ப்ரெசிவ், ஃப்ரீ அண்டு ஓப்பன் சோர்ஸ், ஹை லெவல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், இன்டர்பிரிட்டட், டைனமிக்லி டைப்டு, எக்ஸ்டென்சிபிள். இது வேர்ட்லேயே நமக்கு ஆன்சர் இருக்குது. ஈஸினா சோர்ஸ் கோட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸ்ப்ரெசிவ்னா அதிகமாக நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கலாம். இதிலேருந்து மெனி அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்.